நடிகர் விஜய் அவருடைய சொத்துக்களை வேறொரு நபரின் பெயர்ல மாத்திருக்காரு அப்படிங்கிற ரொம்பவே அதிர்ச்சிகரமான செய்தியை பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழ் சினிமாவின் முக்கிய நடிகருமான விஜய் அவர்கள் சமீபத்தில் நடைபெற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறாரு. குறிப்பாக அவர் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட போகிறதுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது அவருடைய சொத்து மதிப்புகளை கணக்கிட்டு இருந்தார். 405 கோடி அசையும் சொத்து, 115 கோடி அசையாத சொத்து, கிட்டத்தட்ட 620 கோடி அவரோட சொத்து மதிப்பு அப்படிங்கிற மாதிரி கணக்கிட்டு இருந்தாரு. மேலும் அதுலேயே கடன் தொகையாக பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு 80 லட்சம், அவரோட மனைவிக்கு 20 லட்சம், குழந்தைகளுக்கு 18 லட்சம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அண்ட் இது சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிருந்துச்சு. மேலும் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 213 கோடி அவர் சேமிப்பாக வச்சிருக்காராமா. இன்னொரு பேங்க்ல 5.5 கோடி சேமிப்பாக வச்சிருக்காராமா. அண்ட் இது எல்லாத்தையுமே அவர் அதிகாரப்பூர்வமாக தாக்கல் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு செய்தி வெளியானதுக்கப்புறம் இவ்வளவுதான் விஜயோட சொத்து மதிப்பா, இல்லை இதை தாங்கிலும் இருக்குமா, ஏன் விஜய் அவர்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்குலாம் கடன் கொடுத்துருக்காரு, சொல்லப்போனால் அவர் கூடவே இருக்க புசியானந்துக்கெலாம் 3 கோடி கடன் கொடுத்துருக்காரு, அது உண்மைதானா, அதற்கு ஆதாரம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டு வந்துட்டு இருந்த நிலையில் பிரபல பத்திரிகையாளரான பைல்வான் ரங்கநாதன் இது குறித்து ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்காக விஜய் அவர்கள் அவரோட சொத்து மதிப்பை தாக்கல் பண்ணியிருந்தாரு. இது 50% உண்மை, 50% பொய் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜய் அவர்கள் கடந்த 3 படங்களோட சம்பளம் மட்டும் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 150 கோடிக்கு மேலே. அப்படி பார்த்தீங்கன்னா கடந்த 3 படத்தில் மட்டுமே அவரோட வருமானம் அப்படிங்கிறது 500 கோடி வரும். அப்படி இருக்கப்ப அவரோட ஒட்டுமொத்த சொத்துக்கள் எப்படி 600 கோடியாக இருக்கும்? அவர் நிறைய விஷயங்களை மாற்றிருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விஜய் அவர்கள் அவருடைய சொத்துக்களை இன்னொரு நபரின் பேரில் மாற்றிருக்காரு. அதன் பிறகு இருக்கக்கூடிய சொத்துக்களை தான் ப்ராப்பராக கணக்கு காட்டியிருக்காரு. அதனால தான் புசி ஆனந்துக்கு கூட 3 கோடி கொடுத்த மாதிரி கணக்கு காட்டியிருக்காரு. மேலும் விஜய் அவர்கள் அவர் பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் முழுக்க முழுக்க சமீபத்தில் அவர் கூட பழகி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் பேரில் தான் மாற்றிருக்காரு அப்படின்னும், அதுவும் அது ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரியும் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஏற்கனவே சமீபத்தில் விஜய் அவர்கள் இன்னொரு நடிகை கூட இல்லீகல் அஃபேரில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவருடைய மனைவி சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் அவருடைய சொத்துக்களை அந்த ஒரு பெண் பேரில் தான் மாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்குது. சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இதில் மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கே கடன் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்தி வெளியாகி நமக்கே மிகப்பெரிய ஷாக்கிங்கில் இருக்குது. கண்டிப்பாக அவருடைய பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி இந்த ஒரு கடன் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய அளவில் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கும். அப்படி இருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சைட்டில் பேசினாலுமே மன கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு பக்கம் யோசிக்கும் போது பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் சொல்கிறதையும் கருத்தில் கொண்டுக்கணும். ஏன்னா விஜய் அவர்களோட சேலரி கடந்த படத்துலலாம் 250 கோடி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவரோட கடைசி 3 படங்கள் எடுத்தாலே கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேலே வருது. அப்படி இருக்கையில் 600 கோடி தான் அவரோட சொத்து மதிப்பா அப்படின்னு கேட்டால் டவுட்டாக தான் இருக்குது. அதே நேரம் இவ்வளோ பெரிய ஒரு தொகையை ப்ராப்பராக கணக்கு காட்டி சப்மிட் பண்ணால் முதல் அரசியல்வாதியாகவும் விஜய் அவர்கள் தான் இருப்பார்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.